அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கடந்த ஒரு வாரமா நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. செங்கோட்டையன் அவர்களுடைய இன்டர்வியூக்கு பிறகு அதிமுகக்குள்ள பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டிருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுடைய பதவிகள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டாரு. செங்கோட்டையன் மேல நடந்த அந்த ஆக்ஷனால 2000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இங்க அதிமுகவுக்குள் நடந்து கொண்டிருப்பது என்பது நீயா நானா அப்படிங்கிற அந்த பவர் பாலிடிக்ஸ் தான். ஒரு பக்கம் அதாவது பதவியில் இருந்து விலக்கப்பட்ட, பதவி நீக்கம் செய்யப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள், அதுபோக ஏற்கனவே டிடிவி தினகரன் அதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டார். கூட்டணியில் இருந்து, அதாவது பாஜக என்டிஏ கூட்டணியில் இருந்து நான் இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களும் அவர் வெளியில தான் இருந்தார். ஸோ இவர்கள் எல்லோரும் வெளியில் நிற்கிறாங்க. அதிமுகவை தங்களோடு வைத்து கொண்டிருக்குது பாஜக. அதாவது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக இவர்கள் எல்லோரையும் வெளியில் தள்ள வேண்டிய ஒரு தேவை வந்திருக்குது. இப்போ நீங்கள் அவர்களுக்குள்ள முரண்பாடு இருக்கலாம், ஆனாலும் டிடிவி அவர்களை எல்லாம் முற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பாஜகவை பொறுத்தவரை இப்போ அவங்க கூட முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதிமுக எங்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறது, எங்கள் அணியில் டிடிவி இருக்கிறார். அதாவது என்டிஏ கூட்டணியில் டிடிவியும் இருக்கிறார், எடப்பாடியும் இருக்கிறார்.